நேத்தி கேம் ஜெயிச்சிட்டோம். எக்ஸைட்டிங் வென். 220 வருஷத்துக்கு டார்கெட் வச்சதுக்கு அப்புறமும் ஈஸியா வந்துள்ள நமக்கு வெற்றி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெற்றி அடைஞ்சோம். ஆனா வெற்றி அடைஞ்சிட்டோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பால்ல இருந்து அட்டாக் பண்ணாரு. அதே சமயத்துல விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இல்லவே இல்லை. அவரு டாப் டு பாட்டம் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் ஹி பிளேட் க்ளோரியஸ் இன்னிங்ஸ். அதே சமயத்துல ரிஸ்க் ஃப்ரீ இன்னிங்ஸ். நேற்று நம்ம ஹைலைட்டே வந்து திலக் வர்மாவுடைய பிரமாதமான ஆட்டம் தான், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. சஞ்சு சாம்சன் தான் ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரை பத்தி அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா ஜீரோவா அப்படிங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பால் கொஞ்சம் லோ கெப்ட் ஆனது அவருக்கு ஒரு கொஞ்சம் பேட் லக் தான் அவருக்கு. இருந்தாலும் அவர் வந்து 2 செஞ்சுரி அடிச்சு ஃபார்ம்ல இருக்கிறவர் வந்து அந்த பால் எல்லாம் ஆடி இருக்கலாம். அக்ஷர் பட்டேல் வந்து டைமிங் ஆஃப் த ஜம்ப் ரெண்டும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவர் ஹைட்டா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் சிக்ஸர் போயிருந்தா மேட்ச் டர்ன் ஆயிருக்கும். எதிர்பார்க்கவே இல்லை இது. ஜான்சன் இப்படி ஆடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல பேட்ஸ்மேன் தெரியும், ஆல்ரவுண்டர் தான் அவரு. ஆனா இந்த அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்சே டேர்ன் பண்ணி ஜெயிச்சிருவாரோங்கிற ஒரு சந்தேகத்தை இது பண்ற அளவுக்கு ஒரு பேட்டிங் இருந்தது. நினைச்சு பாருங்க, ஒரு கடைசி 4 பால் ஒரு ஜான்சன் ஆடினா என்ன ஆயிருக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம் நம்ம. சோ ஹர்ஷ்தீப் சிங் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் பவுலர் ஃபார் இந்தியா இன் T20. அதுல ஒன்னும் டவுட்டே இல்லை. ரமன்தீப் சிங் பத்தி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர். அவர் வந்து நம்ம கேப்டன் ஸ்கைக்கு அடுத்தது இவர் தான் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணவர் கேரியர்ல. சோ ரமன்தீப் சிங் நல்ல நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அவர் இன்னும் போலிங் நம்ம பார்க்கல, இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எப்படி போடுவார்னு தெரியாது. அவரால் ஒரு 2 ஓவர் நல்லா போட முடியும் அப்படின்னு காமிச்சிட்டாருன்னா இந்தியாவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருடைய இன்க்ளூஷன். ஏன்னா அவர் டாப் கிளாஸ் ஃபீல்டர். அவர் வந்து பிரில்லியன்ட் கேச்சஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. 4th T20 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சவாலா இருக்கும் அப்படிங்கிறது இத்தனை பேரை வச்சு நமக்கு கண்டிப்பா தெரியுது. அது எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்கும், எந்த அளவுக்கு இந்தியா வந்து இந்த சீரீஸை வின் பண்ண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். 50-50 சான்ஸ் தான் சீரீஸ் வின் பண்றதுங்கிறது. நம்ம அட்லீஸ்ட் we have reached the stage where we will not lose the series. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா T20 3 முடிஞ்சிருக்கு. ஒரு வின்னு, ஒரு லாஸு, ஒரு வின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த கணக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு T20 பாக்கி இருக்கு. நேற்றுக்கு T20ல இந்தியா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணாங்க, எதனால அதுக்கு முதல் மேட்ச் வந்து தோல்வியை வந்து தழுவினாங்க, அதுலேருந்து என்ன பாசிட்டிவா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கல்யாண் ராமன் சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் T20 நம்ம பேசியிருந்தோம் இந்தியா வந்து லூஸ் பண்ணதை பத்தி. பேட்டிங்லயும் போரா பண்ணாங்க, அண்ட் தென் பவுலிங்ல கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த T20 பர்டிகுலரா திலக் வர்மா அவரோட இன்டர்நேஷனல் டெபுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கு? நேத்தி கேம் ஜெயிச்சிட்டோம். எக்ஸைட்டிங் வென். 220 வருஷத்துக்கு டார்கெட் வச்சதுக்கு அப்புறமும் ஈஸியா வந்துள்ள நமக்கு வெற்றி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெற்றி அடைஞ்சோம். ஆனா வெற்றி அடைஞ்சிட்டோம், அதுதான் ரொம்ப முக்கியம். வின் இஸ் வின். ஸோ நோபடி கேன் சே எனிதிங் அபவுட் இட். திலக் வர்மா நேத்தி வந்து 3வது பால்ல இருந்து கடைசி ஓவர் கடைசி 2 பாலை தவிர ஃபுல்லா ஆடினாரு. கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது அவரோட பேட்டிங். he has become the youngest centurion in T20 matches for India. 22 வயசு 22 இயர்ஸ் அண்ட் 7 நாள் ஏஜ்ல அவர் வந்து இந்தியாவுக்கு யங்கஸ்ட் செஞ்சுரி மேக்கரா இருந்திருக்காரு. நல்லா ஆடினாரு. இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் நேத்தி வந்து பிரஸ்ல எல்லாம் என்ன பேச்சு இருந்ததுன்னா, அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு திலக் வர்மா ஓப்பனிங் இறக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சே இருந்தது. ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களே சார்? எது? நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களே? ஆமா, பட் வந்து அவர் வந்து ஆடினது அந்த பால்ல இருந்து அட்டாக் பண்ணாரு. அதே சமயத்துல
விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இல்லவே இல்லை அவரு. டாப் டு பாட்டம் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் ஹி பிளேட் க்ளோரியஸ் இன்னிங்ஸ், அட்டாக்கிங் இன்னிங்ஸ், அதே சமயத்துல ரிஸ்க் ஃப்ரீ இன்னிங்ஸ். எந்த ஷாட்டும் வந்து ஏதோ அவுட் ஆயிடுவாரோ, கேட்ச் ஆயிடுமோ, இல்லைன்னா எல்பிடபிள் ஆயிடுவாரோன்னு ஆடல. He played sweep shot, he played reverse sweep, he played pull shot, he played hook shot. 2-3 ஹுக் ரொம்ப நல்லா ஆனாரு. கட் ஷாட் அவரோட ஃபேவரட் ஷாட் மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல ஆனாரு, பேக் ஃபுட்லயும் நல்லா ஆனாரு. அண்ட் நேத்தி நம்ம ஹைலைட்டே வந்து திலக் வர்மாவுடைய பிரமாதமான ஆட்டம் தான், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. பேக் டு பேக் செஞ்சுரி, பேக் டு பேக் டக்கு. சஞ்சு சாம்சன் அதான் ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல அவரை பத்தி. அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா ஜீரோவா அப்படிங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பால் கொஞ்சம் லோ கெப்ட் ஆனது அவருக்கு ஒரு கொஞ்சம் பேட் லக் தான் அவருக்கு. இருந்தாலும் அவர் வந்து 2 செஞ்சுரி அடிச்சு ஃபார்ம்ல இருக்கிறவர் வந்து இந்த பால் எல்லாம் ஆடி இருக்கலாம். ஸோ அவருடைய பேட்டிங் வந்து 2 இன்னிங்ஸ்ல இப்போ ரெண்டு மேட்சா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அபிஷேக் சர்மா காம்பன்சேட் பண்ணிட்டாரு. அபிஷேக் சர்மா வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, நம்மளும் அப்படிதான் பேசியிருந்தோம், இது என்ன கடைசி சான்ஸா, இது ஆல்மோஸ்ட் கடைசி சான்ஸ் தான் இருந்திருக்கும் அவருக்கு. திலக் வர்மா ஒன் டவுன் இருக்கிறதுக்கு காரணமே அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும். இவர் ஒருவேளை திருப்பி ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா இவரை தான் ஓப்பனிங் இறக்கணும், வேற யாரும் பேக்கப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லை நமக்கு இந்த டீம்ல அப்படின்னு இந்த நேரத்துல நல்லா அடிச்சுட்டாரு. ஆனா அதே மாதிரி தான் ஆடுறாரு அவரு, அவருடைய ஆட்டத்தை தான் ஆடுறாரு அவரு. அதாவது ஒரு 2 ஓவர் பார்த்து ஆடணும், பிக்சர் ஜட்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி அப்ரோச்சே இல்லை அவரு. அட்டாக் பண்ணி ஆறாரு. நேற்று நல்லா கிளிக் ஆயிடுச்சு, நல்லா ஆனாரு அவர். 50 22 பால் 21 பால் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் நமக்கு அது ஒரு 2 கெயின். இவர் திலக் வர்மா வந்து ஒன் டவுன்ல வந்து ஃபுல் இன்னிங்ஸ் ஆனது ஒரு பெரிய கெயின். அந்த மாதிரி அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் நல்ல நமக்கு பெரிய கெயின். அது சஞ்சுவோட இந்த பேக், இது வந்து நம்ம சஞ்சு வந்து ஒரு 3 இன்னிங்ஸ் 4 இன்னிங்ஸ்ல 2 இன்னிங்ஸ் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆனார்னா அது பெரிய விஷயம், நமக்கு நல்ல கெயின் தான். அது நம்ம கவலைப்படுற மாதிரி இல்லை. அவர் வந்து இப்போ ஆடி காமிச்சிட்டாரு, 2 இன்னிங்ஸ் ஆடி காமிச்சிட்டாரு. செஞ்சுரி அடிக்கச்சேவும் வந்து நல்ல டெம்போல ஆடுறாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து விக்கெட் விழுதுங்கிறது கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு அன்பார்ச்சுனேட். கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க பேட்ஸ்மேனுக்கு 1 பால் கேம், ஒரு பால் லோ கெப்ட் ஆனாலும் ஒரு பால் அம்பையர் தப்ப விட்டு கொடுத்தா கூட அவுட்டு தான். பேட்ஸ்மேன் டோன்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் டு பிளே. அதே மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட்டா தான் எடுத்துக்கணும். நம்ம சஞ்சு சாம்சனை வந்து இந்த ஒரு 2 டக் இன்னிங்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப கவலைப்படக்கூடாது. பட் அவருக்கு கொஞ்சம் இப்போ ஒரு திருப்பி கொஞ்சம் அடுத்த மேட்ச் அடைச்சு கொஞ்சம் பார்த்து ஆடி கொஞ்சம் ரன் அடிக்கணும். செஞ்சுரி அடிக்காட்டாலும் ஒரு 40 50 ஒரு 20 பால்ல 18 பால்ல 35 20 பால்ல 40 ரன் அது மாதிரி அடிச்சா கூட போறோம். பட் அவர் வந்து இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல செட்டில் ஆயிட்டாருன்னு தோன்றது. அவரை பத்தி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. போன மேட்ச்ல பார்த்தா டேவிட் மில்லர் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு திலக் வர்மாக்கு. அந்த கேட்ச் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி நேத்திக்கு பார்த்தா அக்ஷர் பட்டேல் லாங் ஆன்ல ஒரு கேட்ச் பிடிச்சாரு, நல்ல ஒரு ஹைட் கேட்ச். எப்படி இருக்கு அது? இந்த மாதிரிலாம் கேட்ச் ரொம்ப அன்பிலீவபிள். அகைன் அவர் அக்ஷர் பட்டேல் வந்து அவரோட ஹைட்டை கரெக்டா டைமிங் ஆஃப் த ஜம்ப் ரெண்டும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவர் ஹைட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் சிக்ஸர் போயிருந்துன்னா மேட்ச் டர்ன் ஆயிருக்கும். மில்லர் அப்பதான் வந்து அதுக்கு முதல்ல 2 பால் முன்னாடி ஒரு 4 அடிச்சாரு. இது வந்து ஒரு சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணிச்சு. அப்பதான் ஃபார்முக்கு வர மாதிரி வந்திருந்தாரு அவரு. அந்த 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 சிக்ஸர் போயிருந்ததுன்னா அவருடைய டெம்போ அவருடைய ஃபார்ம் எல்லாமே வேற மாதிரி போயிருக்கும். அந்த எண்ட்ல கிளாஸ் நல்லா ஆடுறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டா வந்திருக்கும் அவங்களுக்கு. கிரிட்டிக்கல் டயத்துல குரூஷியல் கேட்ச் அக்ஷர் பட்டேல், பெரிய சல்யூட் தான் அவருக்கு. அது குறிப்பா மார்க்கோ யான்சன் அவரோட இந்த பேட்டிங் இன்டென்ட் எந்த அளவுக்கு இருந்தது. போன வாட்டி பார்த்தா காட்ஸி அடிக்கிறாரு, இந்த வாட்டி பார்த்தா கிளாசன் அவர் ஒரு 41 அடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் யாருமே எதிர்பார்க்கலாம், மார்க்கோ யான்சன் வந்து அடின்னு அடிக்கிறாரு, 14 பால்ல 50 ரன் அடிக்கிறாரு. எதிர்பார்க்கவே இல்லை. இது ஜான்சன் இப்படி ஆடுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பெரிய நல்ல பேட்ஸ்மேன் தெரியும், ஆல்ரவுண்டர் தான் அவரு.
ஆனா இந்த அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்சே டேர்ன் பண்ணி ஜெயிச்சிருவாரோங்கிற ஒரு சந்தேகத்தை இது பண்ற அளவுக்கு ஒரு பேட்டிங் இருந்தது. அவருடைய ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸே ஒரு பெரிய ஹைலைட் அவங்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்காக்கு. பவுலிங்கும் ரொம்ப நல்லா போட்டார். கடைசி ஓவர்ல 4 ரன் தான் கொடுத்தாரு பாத்தீங்களா, பிரமாதமா போட்டார். அதுவும் திலக் வர்மா, இன்ஃபார்ம் திலக் வர்மா ஆடிட்டு இருக்காரு அந்த எண்ட்ல. அவராலேயே அடிக்க முடியல, அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேனால அடிக்க முடியல. அவருடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவருடைய பேட்டிங் வந்து இட்ஸ் பெரிய பிக் போனஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அதுவும் நம்பர் 8லயோ நம்பர் 7லயோ வந்து இதே மாதிரி ஆடி ஒரு கேமை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஆடக்கூடிய ஒருத்தர் கிரிக்கெட்டர் இருக்காருன்னா அது பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஈவன் ஆஸ் அன் இந்தியன் ஐ என்ஜாய்ட் ஹிஸ் பேட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது அவர் பேட்டிங். அண்ட் தென் ஒரு பக்கம் ஒரு கேட்ச் பிடிச்சதை பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசும்போது, அவர் நேத்திக்கு 4 ஓவர் போட்டிருக்காரு சார். அதையும் பார்த்து பெருமையா பேசலாமா? ஏன்னா லாஸ்ட் 2 T20 பார்த்தா ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாரு. நேத்திக்கு பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸா 4 ஓவர் கொடுத்தாங்க அக்ஷர் பட்டேலுக்கு. இன்னைக்கு அவர் யூஸ் பண்ணணும்னே அவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தரை டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு ரமன்தீப் சிங்கர் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருந்தாங்க. ரமன்தீப் சிங் வந்து அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், நாட் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். அவர் வந்து ஐபிஎல்லே ரொம்ப பவுலிங் போட்டு நம்ம பார்த்தது இல்ல. அவர் டீமுக்கு கூட முஸ்டாக் அலி டிராஃபில எல்லாம் ரொம்ப பவுலிங் போடுறாரான்னு சந்தேகம் தான். போடுவாரு, ரொம்ப ரொம்ப 1 ஓவர் 2 ஓவர் அந்த மாதிரி போடுவார். பெரிய ஒரு விக்கெட் எடுக்கிற போலரோ இல்லைன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் போடுற போலரோ இல்லை. பட் இஸ் டீசன்ட் போலர், அவ்வளவுதான். இவர் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து அபிஷ்கானை டிராப் பண்ணி இன்னைக்கு அங்க ரமன்தீப் சிங் எடுத்தது. அதுக்கு காரணமே அக்ஷர் பட்டேல கம்பல்சரியா 5th பவுலரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி சிச்சுவேஷனை கொண்டு வந்து தான் டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கேப்டன் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. லக்ஷ்மன், அந்த போலிங் கோச் எல்லாரும் சேர்ந்து பேசியிருப்பாங்க. அக்ஷர் பட்டேல வந்து நல்லா யூஸ் பண்ணணும், நம்ம வந்து ஒரு மெயின் பவுலரா வச்சுக்கணும், 5th பவுலரா வச்சுக்கணும்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் அவரை வந்து அன்னைக்கு டீமை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது நல்லா கிளிக் ஆயிடுச்சு. பிளான் பண்றது ஒண்ணு, அது வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணச்சு அது நமக்கு ரிசல்ட் நமக்கு ஃபேவரபிளா இருக்கணும். அந்த விஷயத்துல நேத்தி வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா ரொம்ப நல்லா போட்டாரு நேத்தி. அக்ஷர் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் அவங்க அடிக்கணும்னு ட்ரை பண்ணுச்சு. ஃபாஸ்டிஷ் லெஃப்ட் ஆர்ம் போலிங், பேக் ஃபுட்லயே யாருக்குமே ஃப்ரண்ட் ஃபுட்ல பால் கொடுக்காம பேக் அப் த லென்த் அப்படின்வாங்க, அதே மாதிரியே போட்டு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல அவங்களுக்கு ரிதமே கிடைக்கல. மார்க்கரமா இருக்கட்டும், அந்த இன்னொரு பேட்ஸ்மேன், அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவருக்கும் இந்த ஹென்ட்ரிக்ஸ், 2 பேருக்குமே அவருக்கு பேட்டிங் மொமெண்டம் ரிதம் எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி போட்டாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் அவுட் ஆனாரு ஹென்ட்ரிக்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி நேற்று வெரி எக்ஸ்பென்சிவ், பட் 2 கிரிட்டிக்கல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாரு திருப்பி. அதுவும் மார்க்ரம் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. மார்க்ரம் அவுட் ஆனோன்னு அவரை பார்க்கணுமே ஆன் கிரவுண்ட்ல ரொம்ப ஆக்ரோஷமா இருந்து தெரிஞ்சாரு. ஆமா, அவர் ரொம்ப அவருக்கு வந்து ஒரு பேட்டிங் ரிதம் வந்த மாதிரி இந்த 2 சிக்ஸர் அடிச்சிட்டாரு வருண். ரொம்ப கான்பிடென்டா இருந்தாரு. 2 சிக்ஸர் அடிச்சதுக்கு ரொம்ப கான்பிடென்ட் இருந்தாரு. நமக்கு வந்து நம்ம டே அப்படின்னு நினைச்சிருந்தாரு போல இருக்கு. இவரு கிளவரா வந்து அவரு சிக்ஸர் கொடுத்தது 2மே ஃப்ரண்ட் ஃபுட்ல, அவுட் ஆனது வந்து பேக் ஃபுட். கிளவரா வந்து சேஞ்ச் ஆஃப் லென்த், அந்த பால் வந்து ஓவர் ஸ்பின் பால், ஆனா ஷார்ட் பால், ஓவர் ஸ்பின் பால் ஆனா ஷார்ட் பால் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அந்த பவுன்ஸ்னால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட். அதுதான் 4 ஓவர்ல 45 ரன் 50 ரன் கொடுத்தா கூட 2 விக்கெட் எடுத்துட்டா டீமுக்கு ரொம்ப 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 வேல்யூபிள். அதுங்கிற அந்த தீரி தான் நம்ம T20ல முக்கியம். ஈவன் 50 ஓவர் பேசிஸ்ல அப்படிதான். ஈவன் இஃப் யூ கன்சீட் எக்ஸ்ட்ரா 10 runs, இஃப் யூ கெட் அ விக்கெட், நத்திங் லைக் தட் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் T20ல இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட் அது. ஸோ நேற்று வருண் சக்கரவர்த்தி, இன்னொரு விஷயம் ஏதாச்சும் வருண் சக்கரவர்த்தி எப்படி பேசணும், 2 மேட்சா அவர் வந்து 4 ஓவர் ஃபுல்லா ஒரே ஸ்பெல்ல போட்டுருவாரு. இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஓவரை வந்து கடைசியில திருப்பி கொண்டு வந்தாரு கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறம். அந்த பிரேக்ல வந்து போட்டதுக்கு அப்புறம் கிளாசன் 3 சிக்ஸரா 4 சிக்ஸரா அடிச்சாரு. 3 சிக்ஸர் 2 4. அது வந்து என்னால வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ரிதம் இருக்குச்சே, ஃபுல் கோட்டா போட்டு பினிஷ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கு இப்போ நமக்கு. அவர் 2 ஸ்பெல்லில் யூஸ் பண்ணா அந்த 2 ஸ்பெல்லையும் நல்லா போடுற அளவுக்கு அவரால் போட முடியுமா, அவரை ட்ரெயின் பண்ணணும், இல்லைன்னா அவரை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஒரு பெரிய லெசன் நேத்தி எனக்கு. அதை வந்து டீம் கோச் எல்லாரும் கவனிச்சிருப்பாங்க. எல்லாரும் நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் கவனிச்சிருப்போம். அவங்களுக்கு ஒன்றும் நல்லா தெரியும். ஸோ இந்த சீரீஸ்ல
ஒரே ஸ்பெல்லா போட ஒரே ஸ்பெல்லா போடாம 2 ஸ்பெல் போட்டது இந்த மேட்ச்ல தான். பட் செகண்ட் ஸ்பெல்ல வச்சு 20 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு ஒரே ஓவர்ல. அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபார் இந்தியா. இது பெரிய அது வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் தட். அதுவும் ஹர்ஷ்தீப் அவர் எப்போதுமே பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் வந்து நிறைய எடுத்து கொடுக்குறாரு. இந்தியாவோட இது வரைக்கும் நிறைய பவுலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு விளையாடி இருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மேட்சஸ்ல அதிக விக்கெட் எடுத்த ஒரு பவுலராகவும் வந்துட்டு இருக்காரு ஹர்ஷ்தீப். அவரோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? இல்ல, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹர்ஷ்தீப் மேல ஃபுல் கான்பிடன்ஸ் இருக்கு. அவர் வந்து சில மேட்ச்ல வந்து கிரிட்டிக்கலா வந்து ரன் கொடுத்துருவாரு, பர்டிகுலர்லி எண்ட் ஓவர்ஸ்ல போடச்சே. ஆமா, போன மேட்ச்லயும் அப்படிதான் ஆச்சு. பட் he has the knack of taking wickets. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிலும் சரி, கடைசி ஸ்பெல்லிலும் சரி, அவர் வந்து ரெண்டுமே டஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாரு. முதல்ல பவர் பிளேல போடுறாரு, கடைசியில ஸ்லாக் ஹவுஸ்ல போடுறாரு. அதனால அவருக்கு வந்து அவர் வந்து 10 ஓவர்ல 25 ரன் தான், 4 ஓவர்ல 25 ரன் தான் கொடுக்க முடியும், 30 ரன் தான் கொடுக்க முடியுங்கிற கணக்கு பார்க்க முடியாது. நம்ம அவரு ரன்னு கொடுத்தாலும் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கணும். அந்த கடைசி ஓவர்ல 3வது பால்ல ஜான்சன் ரன் எல்பிடபிள்யூ ஆக்கினாரு. முதல் பாலே கிரிட்டிக்கல் எல்பிடபிள்யூ, இது அம்பையர்ஸ் ரிவ்யூல தப்பிச்சுது. அது ரிவ்யூ ரீடைன்ட் இதுல. அடுத்த பாலும் அதே மாதிரி யார்கர் போட்டு லெக் ஸ்டிக்ல போட்டுட்டு எடுத்தாரு அவரை. சோ அந்த விக்கெட் எடுக்கலன்னா நினைச்சு பாருங்க, ஒரு கடைசி 4 பால் ஒரு ஜான்சன் ஆடினா என்ன ஆயிருக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம் நம்ம. 2 6 அடிச்சாங்க சார். ஆமா. சோ ஹர்ஷ்தீப் சிங் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் பவுலர் ஃபார் இந்தியா இன் T20. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. ஓகே சார். நேற்றுக்கு 219 அடிச்சு நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 11 ரன் வித்தியாசத்துல தான் வந்து ஜெயிக்க முடிச்சது. இதே ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 202 தான் அடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 61 ரன் வித்தியாசத்தை நம்ம அந்த மேட்ச் ஜெயிச்சோம். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ரீசா ஹென்ரிக் ஃபார்ம்ல வந்திருக்காரு, மார்க்ரம் ஃபார்ம்ல வந்திருக்காரு, கிளாசன் ஃபார்ம்ல வந்திருக்காரு, மில்லர் சின்ன கொள்ளடிக்காரு, பட் அவரும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. காட்ஸி நல்லா பவுலிங் போடுறாரு, மார்க்கோ யான்சன் நல்லா பவுலிங் போடுறாங்க. ஸோ 4th T20 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சவாலா இருக்கும் அப்படிங்கிறது இத்தனை பேரை வச்சு நமக்கு கண்டிப்பா தெரியுது. அது எந்த அளவுக்கு குரூஷியலா இருக்கும், எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து இந்த சீரீஸை வின் பண்ண வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும்? 50-50 சான்ஸ் தான் சீரீஸ் வின் பண்றதுங்கிறது. நம்ம அட்லீஸ்ட் we have reached the stage where we will not lose the series. அது ஒரு பெரிய, அது நமக்கு பெரிய விஷயம். அது வந்து இந்த 4th மேட்ச் நம்ம வந்து சீரீஸ் லூஸ் பண்ண மாட்டோங்கிற ஒரு கண்டிஷன்ல ரீச் பண்ண ஆட ஆரம்பிக்கிறது பெரிய, அதுவே ஒரு பெரிய மொமெண்டம் நம்ம பேர்ல தான் இருக்கு. 220 ரன்னு டார்கெட்டு, ஆனா லோ மார்ஜின். அவங்க நல்லா ஆனாங்க, அவங்க 2-3 பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வந்துட்டாங்க, எல்லாம் இருக்கு. பட் நம்ம வந்து கான்பிடென்டா டிஃபெண்ட் பண்ண முடியுது. ஈவன் ரொம்ப கடைசி 4 ஓவர்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாலும், ஈவன் 19 ஓவர்ல 25 ரன் கொடுத்திருந்தாலும், நம்மளால ஸ்டில் we have a bowler who can win matches for us அப்படின்னு ஹர்ஷ்தீப்பும் காமிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்து டீம் பேலன்ஸ் இதே கான்பிடென்ட் இதே லெவல்ல எடுத்துட்டு போறோம். ஏன்னா ராமன்தீப் சிங் பத்தி சொல்லி ஆனோம். ஃபர்ஸ்ட் பால் 6. அவர் வந்து நம்ம கேப்டன் ஸ்கைக்கு அடுத்தது இவர் தான் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணவர் கேரியர்ல. சோ ரமன்தீப் சிங் நல்ல நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அவர் இன்னும் போலிங் நம்ம பார்க்கல, இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல எப்படி போடுவார்னு தெரியாது. அவரால் ஒரு 2 ஓவர் நல்லா போட முடியும் அப்படின்னு காமிச்சிட்டாருன்னா இந்தியாவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருடைய இன்க்ளூஷன். ஏன்னா அவரு டாப் கிளாஸ் ஃபீல்டர். அவர் வந்து பிரில்லியன்ட் கேச்சஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. நானே பார்த்திருக்கேன் அன்பிலீவபிள் கேச்சஸ். இப்போ வந்து இந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ் டோர்னமெண்ட் நடந்தது துபாய் ஓமான்ல. அதுல வந்து 2-3 கேட்ச் ரொம்ப நல்லா பிடிச்சாரு. ஒரு கேட்ச் வந்து அன்பிலீவபிள் கேட்ச் இந்த பவுண்டரி லைன் பிடிச்சாரு. அவரு ஒரு ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அவருடைய பாடி லாங்குவேஜ், எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. he has made a very good start of his career. ஸோ டீம் பேலன்ஸ் அவர் இன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது அடுத்த மேட்ச் தெரியும். 4th மேட்ச் கிரிட்டிக்கல் மேட்ச், அதனால 2 டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். பட் இந்தியாஸ் சான்சஸ் இஸ் ப்ராபபிலி ஸ்லைட்லி மோர் தென் சவுத் ஆப்பிரிக்கா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் 50-50 தான் சொல்ல முடியும். மேபி ஸ்லைட் எட்ஜஸ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. ஓகே சார், பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. நம்ம சைட்ல இருந்து
ஒரு சில பேட்ஸ்மேன் ஃபார்முக்கு வந்துட்டு ஃபார்ம் அவுட் ஆயிருக்காங்க. அகைன் இப்போ ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா, இந்த 4 மேட்சாவே அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா கடைசியா ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்காக அவர எடுத்திருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் அவரோட ஹிட்டிங்க நம்மளால பார்க்கவும் முடியல. பட் பேக்கப் அதுக்கு அடுத்தது பேக்கப்பா ரமன்தீப் வந்திருக்காரு. ஸோ யாரெல்லாம் ஃபார்முக்கு வரப்போறா? எந்த பேட்ஸ்மேன்லாம் அவங்க வந்து இன்னும் நல்லா ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4த் மேட்ச் டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 50, 50 சான்ஸ் குடுத்துருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.